நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, பணத்தை எல்லா இடத்துலையும் எரிக்க முடியாது, சுடுகாட்டில் தான் எரிக்க முடியும் அப்படின்னு. பணத்தை எரிக்கிறதும் இந்த கோயிலில் விளக்கேற்றுறதும் ஒன்றா? இந்த ஆள்லாம் எப்படி சட்டத்துறை அமைச்சராக போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. பணத்தில் எல்லா இடத்துலையும் எரிக்க முடியாதுல்ல, எல்லா இடத்துலையும் புதைக்க முடியாதுல்ல. அப்போ என்ன கருணாநிதிக்கு நீங்கள் கருணாநிதி அவர்களை கொண்டு போய் மறுநாள் புதைச்சிங்க? திருட்டுத்தனம் இதெல்லாம். இந்த ராஸ்கல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உள்ளே வைக்கணும், உள்ளே போட்டு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இவங்களை ஜுடிஷியரி ஷுட் டீச் தம் எ லெசன். இந்த ஜட்மெண்ட் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக திரு கே ராமகிருஷ்ணன் அவர்களும் மாண்புமிகு நிதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களும் கொடுத்துருக்காங்க. God said let there be light and there was light. கடவுள் சொன்னார் வெளிச்சம் வரட்டும், வெளிச்சம் வந்துருச்சு. அப்போ இது எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியோட நம்பிக்கை. அதே மாதிரி இந்த இமேஜினரி கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற்று மத நம்பிக்கையை எடுத்து இந்து மத நம்பிக்கையை காப்பாற்றிருக்காங்க. ஸோ செக்யூலர் நேச்சர் ஆஃப் த ஜுடிஷியரி இதுலேருந்து தெரியுது. மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேலே என்ன பண்ணாங்க? இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ இவர் மேலே கொண்டு வா, இவங்க 2 பேர் மேலே கொண்டு வா. அப்போ நீதித்துறை இவ்வளோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுது. ஏண்டாடே, ஒரு ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு வேண்டி நீ இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வருவியா? இந்த ஜட்மெண்ட் கரெக்டானது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரதர் ஜட்ஜ் எந்த தவறும் பண்ணல. சித்தார்த் லூத்தரா, அப்புறம் விகாஸ் சிங், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு சிட்டிங்க்கு அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க தெரியுமா? அப்வர்ட்ஸ் ஆஃப் 10 to 15 lakhs பர் சிட்டிங். அப்படி இருக்கக்கூடிய மக்களோட காசை போய் உன்னோட பொலிட்டிக்கல் ப்ராபகேண்டாக்கு வேண்டி யூஸ் பண்ணுறேன். உனக்கு வெக்கமா இல்லையா? பெரிய பெரிய அடி விடும். ஏன்னா இந்திய அலையன்ஸு, காங்கிரஸ் கூட்டணி, அவனே டேய் என் கூட்டணின்னு சொல்லாதீங்கடா, பீகாரில் தோக்குறோம், மகாராஷ்டிராவில் தோக்குறோம், டெல்லியில் தோக்குறோம், யூபியில் தோக்குறோம், எல்லா இடத்துலையும் தோத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் கூட அலையன்ஸில் இருந்து சனாதன விரோதின்னு உன் பையன் பேசினதுனால இங்கே எனக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, தயவுசே சும்மா இருக்கடா. அதாவது சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்போ சப்பாத்திலையும் போய் அவங்க அடி வாங்க போகிறாங்க. இந்தியா தட் இஸ் பாரத் தானே கான்ஸ்டியூஷனில் போட்டுருக்கு. பாரத் மாதாக்கு ஜெயின் சொன்னால் உனக்கு என்ன எரியுது? கெட்ட வார்த்தையில் பேசுகிறார் அவர். சோறு திங்கிறியா இல்லை? ஆனால் அவர் கேட்டது ஒரு விதத்தில் கரெக்டு தான். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் இளைய பாரதத்தின் நிறுவனரான கார்த்திக் கோபிநாத் சார் அவர்கள் தான். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் கௌதம். ஆனால் நேற்றைய தினம் மதுரை கிளை அமர்வுகள் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றலான்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்கண்ணா. இதை தமிழக அரசு நாங்கள் மேல்முறையீடு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இது எப்படின்னா பார்க்குறீங்க? அதாவது மறுபடி நீதிமன்றத்தில் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு தடவை நங்கனக்கடின்னு மண்டையில் கொட்டு வாங்கினாதான் திமுக காரங்களுக்கு ஒரு பெருமூச்சு விட முடியுது. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் எவ்வளோ முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டை இந்த கழுவி ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கழுவி ஊற்றிருக்காங்க. நேரடியாகவே டேய் நீ தாண்டா கலவரவாதி அப்படின்னு சொல்லலை. அதை தவிர எல்லாமே சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதில் பல ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அதை பற்றியே தனியாக நம்ம போடலாம். நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும், இது தீபத்தூணா, இது நல்ல சீட்டா ஐயாக்கு எடுத்து கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி, இது தீபத்தூணா, இது சர்வேக்கல் இல்லையா, இதோட மெயின்டெனபிலிட்டி என்ன, ரெஸ்ட் ஜூடிகேட்டர் அப்படின்னு பல விஷயங்கள் எல்லாத்தையும் இவங்க போய் முன் வச்சிருக்காங்க. பெரிய வக்கீல்லாம் கூட்டு வந்து எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப கிளியராக கொடுத்துருக்காங்க. அதில் முக்கியமாக இந்த ஸ்டேட், அதாவது திமுகவை எப்படி வச்சு செஞ்சுருக்காங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்லன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது திமுக தரக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வந்துடும் சார், ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இட் இஸ் ரிடிக்யூலஸ். அதாவது இது என்ன கேலி கூத்தா இருக்குது நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம். ஒரு நபர் இல்லை ஒரு பெட்டிஷனர் இல்லை ஒரு 5-6 பேர் ஒரு நாளைக்கு வருஷத்தில் ஒரு பர்டிகுலர் இடத்துல, அதுவும் எந்த இடம், கோயிலுக்கு சொந்தமான நிலத்துல போய் இந்த தீபம் ஏற்றுறதுனால ஒரு பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னா, அந்த பிரச்சனை ஸ்டேட் நினைச்சா, அதாவது இந்த திமுக அரசு இருக்கு பார்த்தீங்களா, கையால் ஆகாத தரமற்ற அறமற்ற அரசு, அந்த அரசு நினைச்சா மட்டும்தான் அங்கே பிரச்சனை வரும். ஸ்டேட் ஸ்பான்சர் பண்ணால் மட்டும்தான் அப்படி வரும். ஆனால் ஸ்டேட் வில் நாட் ஸ்டூப் சோ லோ, அவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ண மாட்டேங்கன்னு நினைக்கிறேன் ஐயா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எவ்வளோ பெரிய கேவலம் தெரியுமா அது? அப்போ உங்ககிட்ட கெப்பாசிட்டி இல்லை. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை கேட்குறாங்க, எங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் கோர்ட் சொல்லியிருக்கோம், இது உங்களால் பண்ணும்போது ஸ்டாம்பீடு வந்துடும், பிரச்சனை வந்துடும், அங்கே லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும்னு சொன்னீங்கன்னா அது உங்கள் இன்கெப்பாசிட்டியை காட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று உங்கள் இன்கெப்பாசிட்டியாக இருக்கணும், இல்லைனா ஒரு கோஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு கோஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு பெரிய பூதத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. மத நல்லிணக்கம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு கோஸ்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, பிட்டிங் ஒன் கம்யூனிட்டி அகேன்ஸ்ட் தி அதர். இவங்க தீபம் ஏற்றுறதுனால இவங்க பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இது 2வது கொஸ்டின்.
இந்த ஜட்மெண்ட் பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக திரு கே ராமகிருஷ்ணன் அவர்களும் மாண்புமிகு நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்களும் கொடுத்துருக்காங்க. God said let there be light and there was light. கடவுள் சொன்னார் வெளிச்சம் வரட்டும், வெளிச்சம் வந்துருச்சு. அப்போ இது எங்கேருந்து வந்தது? இதெல்லாம் கிறிஸ்டியானிட்டியோட நம்பிக்கை. அதே மாதிரி இந்த இமேஜினரி கோஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற்று மத நம்பிக்கையை எடுத்து இந்து மத நம்பிக்கையை காப்பாற்றிருக்காங்க. ஸோ செக்யூலர் நேச்சர் ஆஃப் த ஜுடிஷியரி இதுலேருந்து தெரியுது. இப்போ இந்த லூசு பசங்க போய் நம்ம மாண்புமிகு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மேலே என்ன பண்ணாங்க? இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ இவர் மேலே கொண்டு வா, இவங்க 2 பேர் மேலே கொண்டு வா. அப்போ நீதித்துறை எவ்வளோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுது. ஏன்டாடே ஒரு ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு வேண்டி நீ இம்பீச்மெண்ட் ப்ரொசீடிங்ஸ் கொண்டு வருவியா? இந்த ஜட்மெண்ட் கரெக்டானது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரதர் ஜட்ஜ் எந்த தவறும் பண்ணல. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். மாண்புமிகு நீதியரசர் சிஜே ஆஃப் அவர் மெட்ராஸ் ஹைகோர்ட் மோகன் ஸ்ரீவாஸ்தவர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னைக்கு அவங்க மத்தியானம் மாதிரி ஒரு பெட்டிஷன் எடுக்கிறாங்க. தேவையில்லாமல் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பற்றி ரொம்ப அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே ஸ்ட்ராங்கான கண்டெம்ட் ப்ரொசீடிங்ஸ் எடுக்கிறதுக்கு வேண்டி அவர் வந்து எடுத்திருக்காரு. ஏன்னா நீங்கள் ரீசெண்டாக பார்த்துருப்பீங்க, அவரை வந்துட்டு RSS ரவுடி அப்படின்லாம் போட்டு ஒரு புக் ரிலீஸ் பண்ணுறேன், படத்தை போடுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. திருட்டுத்தனம் அதெல்லாம். இந்த ராஸ்கல்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உள்ளே வைக்கணும், உள்ளே போட்டு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இவங்களை வந்து ஜுடிஷியரி ஷுட் டீச் தம் எ லெசன். ஏன்னா நீதியரசர்கள் மேலே வித் இம்ப்யூனிட்டி என்ன வேணால் பேசிட்டு போகலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீதித்துறை கொடுத்துருக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, அவரோட பர்சனல் கேரக்டரை வந்துட்டு மெலைன் பண்ணுறது, அவங்களோட ஜுடிஷியல் கெப்பாசிட்டியை வந்துட்டு தவறாக பேசுறது, அவங்களுக்கு ஒரு பயஸ் கொடுக்கறது, ஒரு கலர் கொடுக்கறது, அவங்க இந்த சார்பாக செயல்படுறாங்கன்னு சொல்கிறது, இது வந்து நீதித்துறை மேலே நம்பிக்கையை எடுத்துரும். ஸோ இன்றைக்கி அந்த விஷயமும் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு தவறான விஷயம் திமுக பண்ணுறது. இன்றைக்கி மறுபடியும் எக்ஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்காங்க. இனிமே வந்து இந்த விளக்கேற்ற விட மாட்டேன், இது பண்ண மாட்டேன், அது பண்ண மாட்டேன்னு டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி, போலீஸும் சரி, அந்த ஐஜி ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, அவரெல்லாம் இதுமாரி பண்ணவே முடியாது. பெஞ்ச், ஒரு ஹைகோர்ட்டோட டிவிஷன் பெஞ்சும் அந்த தீர்ப்பு கொடுத்துருக்கு. புரியுது. பட் இருந்தாலுமே வந்து ஒரு 1 வீக் கழிச்சு வந்து அந்த திருப்பரங்குன்றம் மன்ற தீபத்தில் இருக்கக்கூடிய இடமே வந்து வக்ஃப் போர்டுக்கு சொந்தமானதுன்னு சொன்னாங்களே சார். அதாவதுங்க இந்த ஜட்மெண்ட்டில் கிளியராக சொல்லியிருக்கு. அந்த ஜட்மெண்ட்டில் நான் உங்களுக்கு அந்த பேஜ் எடுத்து தரேன். அதாவது இந்த மெயின்டெயினபிலிட்டிங்கிறது இந்த பெட்டிஷனை மெயின்டைன் பண்ணலாமா அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த ப்ராப்பர்ட்டி வந்து டெம்பிளோட ப்ராப்பர்ட்டியா இல்லை வக்ஃப் ப்ராப்பர்ட்டியா அப்படிங்கிற ஜட்மெண்ட்டோட ஆஸ்பெக்ட். இது வந்துட்டு ஒரு 170 பேஜ் ஜட்மெண்ட். அதனால பேராகிராஃப் 112 என்ன சொல்றாங்கன்னா, த பில்லர் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த டெம்பிள் அண்ட் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த டெம்பிள். அதாவது லேர்னட் கவுன்சில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல வந்துட்டு ஹெச்ஆர்என்சி என்ன பண்ணியிருக்கு, துணி போட்டு மறைக்குது. ஏன் துணி போட்டு மறைக்குது? யாரும் தீபம் ஏற்றிடக்கூடாதுன்னு. அப்போ ஹெச்ஆர்என்சினால இதை துணி போட்டு மறைக்க முடியும்னா மற்றவன் ப்ராப்பர்ட்டி ஹெச்ஆர்என்சியாலாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. உன் ப்ராப்பர்ட்டி தானே. அப்போ வக்ஃப்க்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஹிஸ்டரி ஆஃப் ஜட்மெண்ட்ஸையும் கோட் பண்ணுறாங்க. அந்த ஹிஸ்டரி ஆஃப் ஜட்மெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த இடத்துலையும் இது வந்துட்டு தர்காவோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லப்படலை. தர்காவோட ப்ராப்பர்ட்டி என்னன்னா, தர்கா, ஃப்ளைட் ஆஃப் ஸ்டெப்ஸ், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சின்ன இடம், இது எல்லாமே தான் வந்துட்டு தர்காவோட ப்ராப்பர்ட்டி. மற்றது எல்லாமே வந்து தேவஸ்தானத்தோட ப்ராப்பர்ட்டின்னு கிளியராக சொல்லப்பட்டிருக்கு. இது மட்டும் கிடையாதுங்க. இன்னொரு முக்கியமான ஆஸ்பெக்ட் என்னன்னா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா பிரிட்டிஷ் காலத்திலே எது சொல்லிட்டாங்க, இது டெம்பிளோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னு. அப்போ இந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து தான் நாங்கள் வந்து இதை கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது கோர்ட்டு கிளியராக சொல்லுது. என்னெல்லாம் எடுத்திருக்காங்க? பிரசிடென்ட், ஜுடிஷியல் பிரசிடென்ட், இது வரைக்கும் வந்திருக்கக்கூடிய ஜட்மெண்ட்டில் எங்கேயுமே இங்கே தீபத்தூணில் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லலை. வேற இடத்துல ஏற்றிக்கிறத விஷயத்தை ஓப்பனாக வச்சிருக்காங்க. ஃபியூச்சரில் நீ லிட்டிகேட் பண்ணிக்கோ அப்படின்னு. அந்த பர்டிகுலர் இயர் மட்டும் ஏற்ற வேணாம் இந்த இடத்துல அப்படிங்கிறது மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த விஷயம் ஓப்பன். இது ஜுடிஷியல் பிரசிடென்ட். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவும் சொல்லியிருக்கு. அப்புறமா வக்ஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை அப்படிங்கிறதையும் கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தில் வக்ஃபுக்கு அங்கே எந்த விதமான ஒரு லோக்கஸ் ஸ்டாண்டிங், அதாவது இந்த விஷயத்தில் நுழையிறதுக்கு அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறத கிளியராக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. நான் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து சுடுகாடு தீபத்தை கம்பேர் பண்ணி பேசியிருக்காருண்ணா. அவர் சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, பணத்தை எல்லா இடத்துலையும் எரிக்க முடியாது, சுடுகாட்டில் தான் எரிக்க முடியும் அப்படின்னு. பணத்தை எரிக்கிறதும் இந்த கோயிலில் விளக்கேற்றுறதும் ஒன்றா? இந்த ஆள்லாம் எப்படி சட்டத்துறை அமைச்சராக போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. பணத்தில் எல்லா இடத்துலையும் எரிக்க முடியாதுல்ல, எல்லா இடத்துலையும் புதைக்க முடியாதுல்ல. அப்போ என்ன கருணாநிதிக்கு நீங்கள் கருணாநிதி அவர்களை கொண்டு போய் மரினால புதைச்சிங்க? அதுக்கு வேண்டி போய் ஸ்டாலின் அதுக்கு அழுது பர்மிஷன் வாங்கி இங்கே புதைச்சாரு. சுடுகாட்டை தானே புதைச்சிருக்கணும். ஏன் அவங்களுக்கு அவ்வளோ சொத்து இருக்குல்ல உங்கள் ட்ரஸ்ட்டில், அறக்கட்டளையில், அங்கேருந்து ஒரு இடத்த வாங்கி புதைக்கிறது ஏன் இங்கே போய் பண்ணீங்க? புரியுதா? ஸோ அதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு, இந்த சுடுகாடு எரிக்கிறது பணம், இதை பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு பணந்தண்ணிகளுக்கு எந்த விதமான ஒரு தார்மீக அடிப்படையும் கிடையாது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இவங்க அப்பீலுக்கு போகிறாங்க. அதாவது நான் என்ன கேள்வி கேட்க விரும்புகிறேன் அப்படின்னா, ஹைகோர்ட் இதை டிசைட் பண்ணியிருக்கு. சிவில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டும் ஒன்றும் இல்லை, ஒரு ஹைகோர்ட்டோட சிங்கிள் ஜட்ஜ் பெஞ்சு, கிளியரான ஜட்ஜ்மெண்ட்.
ரெண்டாவது டிவிஷன் பெஞ்ச் அப்ஹெல்ட் பண்ணியிருக்கு. மறுபடி பப்ளிக்கோட காசு யூஸ் பண்ணி சித்தார்த் லூத்தரா, அப்புறம் வந்து விகாஸ் சிங், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒரு சிட்டிங்க்கு அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க தெரியுமா? அப்வர்ட்ஸ் ஆஃப் 10 to 15 lakhs பர் சிட்டிங். அப்படி இருக்கக்கூடிய மக்களோட காசை போய் உன்னோட பொலிட்டிக்கல் ப்ராபகேண்டாக்கு வேண்டி யூஸ் பண்ணுறேன், உனக்கு வெக்கமா இல்லையா? மறுபடியும் இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் செருப்படி வாங்கணும். சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கினா மறுபடியும் நேஷனல் நியூஸ் ஆகும். இங்கே வந்துட்டு இவங்க என்ன விஜய் படம் ரிலீஸ் ஆகல, அந்த படம் ரிலீஸ் ஆகல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கனால இது பெருசாக மேலே போக மாட்டேங்குது. இருந்தாலும் நாம இந்த விஷயத்தை மேலே கொண்டு போய் சேர்க்கிறோம். ஹிந்தியில் பேசுகிறோம், இங்கிலீஷில் பேசுகிறோம், விஷயங்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறோம். அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க, என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கானுங்க சனாதன் விரோதிகள் இந்த மாதிரி பண்ணி இப்போ இதுக்கு அகேன்ஸ்டாக மேலே வராங்க அப்படின்னா இது இவங்களுக்கு அரசியல் ரீதியாகவும் பெரிய அடி விழும், பெரிய அடி விழும். ஏன்னா இந்திய அலையன்ஸு, காங்கிரஸ் கூட்டணி, அவனே டேய் என் கூட்டணின்னு சொல்லாதீங்கடா, பீகாரில் தோக்குறோம், மகாராஷ்டிராவில் தோக்குறோம், டெல்லியில் தோக்குறோம், யூபியில் தோக்குறோம், எல்லா இடத்துலையும் தோத்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் கூட அலையன்ஸில் இருந்து சனாதன விரோதின்னு பையன் பேசினதுனால இங்கே எனக்கு பிரச்சனை ஆகிட்டு இருக்கு, தயவுசே சும்மா இருக்கடா அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் நிதிஷ் ஒரு ஸ்டேஜில் அப்போ அவர் வந்து இந்திய அலையன்ஸில் இருந்தார், போய் ஹிந்தி கற்றுட்டு வர சொல்லுங்கயா அப்படின்னு அசிங்கப்படுத்தி அனுப்புனார். அந்த அரசியல் அறிவு கூட இல்லாமல் இவங்க இந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க. சிறுபான்மையரை ப்ளீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது ரொம்பவே கேவலமான விஷயம். இதற்கு தக்க பதிலடி இவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்லேயும் கிடைக்கும். அதாவது சோத்துலையும் அடி வாங்கியாச்சு, சேத்துலையும் அடி வாங்கியாச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்போ சப்பாத்திலையும் போய் இவங்க அடி வாங்க போகிறாங்க. அங்கே குருமா வேறு ரொம்ப சூடாக இருக்கும், எடுத்து மூஞ்சில் ஊற்றினா என்னத்துக்கு ஆகுறதுன்னு நமக்கு தெரியல. இது ரொம்ப கேவலமான விஷயம். மக்கள் பிரச்சனையில் ஃபோக்கஸ் பண்ணணும். அடுத்த வருஷம் அங்கே தீபத்தூணில் தீபம் ஏற்றும் போது என்டிஏ அரசு இங்கே இருக்கும். இந்த தீர்ப்பை நடைமுறைக்கு கொண்டு வர்றது என்டிஏ அரசாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு புரிதல். பட் இருந்தாலுமே அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்கள் வந்து இப்போ ரொம்ப சைலண்டாக இருக்கிறாரு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி பேச மாட்டேங்கிறாரு, அந்த கோயில் சம்மந்தமாக பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் தேவையில்லாதெல்லாம் பேசிகிட்டு இருக்காருன்னு. பேசு, நீ தான் தைரியமான வச்சே பேசு அப்படிங்கிறதா நம்மளோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. சொந்த பொண்ணையே இன்ஜஸ்டிஸ் பண்ண ஆளுங்க அந்த ஆள். உங்களுக்கு தெரியுமா இல்லையா? அவரோட பொண்ணு, இவங்கெல்லாம் என்ன சமூக நீதி பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அவரோட பொண்ணு யாரையோ ஒருத்தர் விரும்பினாங்க, அந்த பையனை கொண்டு போய் டார்ச்சர் பண்ணி அவன் மேலே கேஸ் போட்ட ஆட்கள். அவங்கெல்லாம் எப்படி அறநிலைத்துறை, அங்கே என்னையா அறம் இருக்குது, நீ எல்லாம் எப்படி அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கு? அந்த ஆளுக்கு பேசக்கூட தெரியலங்க. கேவலத்துக்கும் கேவலம். இதெல்லாம் கோயில்களுக்கு வந்த இழுக்கு. இந்த மாதிரி ஆட்கள்லாம் போடவே கூடாது. ஏன்னா அடிப்படை நாகரிகம் இல்லை. ஹிந்தியில் பேசிட்டார், புரியாத பாஷையில் பேசிட்டார், பாரத் மாதா கி ஜெயின்னு பேசிட்டார். உன் பாஸ்போர்ட்டில் என்ன இருக்குது? இந்தியா தானே இருக்குது. இந்தியானா என்ன? இந்தியா தட் இஸ் பாரத் தானே கான்ஸ்டியூஷனில் போட்டிருக்கு. பாரத் மாதா கி ஜெயின்னு சொன்னால் உனக்கு என்ன எரியுது? அதான் வந்து வச்சு செஞ்சு அமைச்சிருக்காங்க. இங்கே பாரத் மாதா கி ஜெய் சொன்னேன், அதனால தான் கெட்ட வார்த்தையில் பேசுகிறார் அவர். சோறு திங்கிறியா இல்லை? ஆனால் அவர் கேட்டது ஒரு விதத்தில் கரெக்டு தான். கேட்ட ஆட்கள் தான் தவறு. திமுக காரங்களை கேட்டிருக்கணும். திமுகவுக்கு ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு கேட்டிருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, லஞ்ச லாவணியம் தலைவிரிச்சாடுது. தூய்மை பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, செவிலியர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த அளவுக்கு கஷ்டத்தை கொண்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி கேவலமாக தேர்ட் ரேட்டாக பேசக்கூடிய ஆட்களை எல்லாம் அமைச்சராக கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்களே. அப்போ இது காரணம் யார்? ஓட்டு போட்டவங்க தானே. அப்போ இந்த கேள்வியை அவங்கள தான் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது என்னோட புரிதல். இப்போ இவங்க திருப்பி ஓட்டு கேட்க போவாங்கல்ல, அன்னைக்கு மக்கள் என்ன சொல்லுவாங்க? யோ ஒன்லி ஃபுட் அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. ஆனால் அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த பராசக்தியோட ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. இது வந்து பிஜேபி அகெயின்ஸ்டாக வெளியிடுற படம் மாதிரி எல்லாருமே போர்ட்ரே பண்ணுறாங்களே. அதாவதுங்க, இந்த படம் பேஸ்ட் 1964 ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் என் வாய் எப்படி கோணிச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறத யார் கேட்டாலும் உண்மை என்னன்னா, அது காங்கிரஸுக்கு எதிராக எடுத்த போராட்டம். புரியுதுங்களா? இந்த காங்கிரஸுக்கு எதிராக எடுத்த போராட்டம். இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கணும், காங்கிரஸுக்குள்ள ஒரு தரப்பு விஜய்க்கு ஆதரவாக பேசுது, ஒரு தரப்பு திமுகவுக்கு ஆதரவாக பேசுது. புரியுதுங்களா? அதனால விஜய் தரப்புக்கு எதிராக விஜய்க்கு வரக்கூடிய படம் இருக்கு பார்த்தீங்களா, ஜனநாயகன், அதுக்கு போட்டியாக இந்த பராசக்தியை இறக்கியிருக்காங்க. ஜனநாயகம் கூட ஓடிடும். ஆனால் என்ன பிரச்சனை, ஜனநாயகம்ல இப்போ சிபிஎஃப்சி சர்டிஃபிகேஷனில் ஏதோ ப்ராப்ளம் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இந்த பராசக்தியெல்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த காலத்தில் அண்ணா அவர்கள் போன்ற ஆட்கள்லாம் இருந்தாங்க. அவங்கள நம்பி சரி மக்கள் வந்து ஒரு போராட்டத்தில் இறங்கினாங்க. குறிப்பாக இளைஞர்கள் போராட்டத்தில் இறங்கினாங்க. இப்போ இளைஞர்கள்லாம் இறங்குவாங்களா? டேய், நாங்கள் இப்போ we are traveling the world, we are traveling the country. அன்னை மொழியை, அன்னை தாய்மொழியை மதிப்போம், பாதுகாப்போம், அனைத்து மொழியும் கற்றுக்கொள்வோம். அதுதான் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களோட சைக்காலஜி. எனக்கு வாய்ப்பு கிடைச்சா நான் கற்றுப்பேன். இங்கே யார் வந்து ஹிந்தியை திணிக்கிறா? பிஜேபி என்ன 3 லாங்குவேஜ் பாலிசியில் என்ன சொல்லுதுன்னா, இங்கிலீஷ் தமிழ், ஃபஸ்ட்டு தமிழ், அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் உனக்கு பிடிச்ச பாஷையை கற்றுக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இல்லைங்க, மறைமுகம். என்னையா மறைமுகம்? 3 லாங்குவேஜில், 5 லாங்குவேஜில், 10 லாங்குவேஜ் கூட இளைஞர்கள் தமிழ்நாட்டிலேருந்து கற்றுக்கிட்டோம். அப்போ தானே வெளியே போய் பேச முடியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணும் அப்படின்னா பாரதியார் சொல்லியிருக்கார். தமிழ் மொழி போல் யாமறிந்த மொழிகள். அவருக்கு 9 மொழி தெரியும். உனக்கு என்ன தெரியும்?
தமிழே ததுகினத்துவம் உனக்கு. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் இனிமேல் ஏமாற மாட்டாங்க. 1966 நாங்கள் போராட்டத்தில் இறங்கும்போது நீ எங்கடா இறங்கின? இளைஞர்களை உசுப்பேத்தி விட்டு இறங்கி விட்ட. அவன் குடும்பம் நடத்துல இருந்துச்சு. அதில் பல பேர் உயிர் நீத்தாங்க. அதில் பல பேர் அடிபட்டு செத்து போனாங்க. பல பேரோட ஃபியூச்சர் போச்சு. ஆனால் உன் குடும்பத்தில் இன்னைக்கு பாரு எங்கே இருக்காங்க? எப்படி வந்தவங்க ட்ரெயினில் இப்போ பல ட்ரெயின் வாங்குற அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்க. இதை பார்த்து ஏமாறதுக்கு தமிழக இளைஞர்கள் இளிச்ச வாயர்கள் இல்லை. வைகோ அவர்கள் வந்து சமத்துவ நடைப்பயணம் போறாருண்ணா. அது எதை எதிர்த்துனா மதுபானத்தை எதிர்த்து, அப்புறம் இந்தி திணிப்பை எதிர்த்து, சனாதானத்தை எதிர்த்து இதெல்லாம் போறாருண்ணா. எப்படின்னா பார்க்குறீங்க? அதாவதுங்க வயசாச்சு. டாக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா டெய்லி மெடிசன் போட்டால் மட்டும் பார்த்தாது, கொஞ்சம் தூரம் நடங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நேரத்தில் நான் கழுவறையில் அமைந்திருக்கும் போது எனக்கு கன நேரத்தில் உதயமானது எந்த சிந்தனை, அரசியலையும் உடல் பயிற்சியும் கலந்து கொண்டு நான் இறங்க போகிறேன் அப்படின்னு இறங்கிட்டாரு. எப்பா நீ நடுத்தரில் நிற்கும் போது இந்த பெட்டியை திறந்து பாரு, அப்போது கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ என்ன பண்ணோம்? ஹிந்தி எஜிடேஷன். அப்போ என்ன பண்ணோம்? மது விலக்கு அப்படின்னு. இவர் தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த வீடியோ இருந்தால் எடுத்து போட்டு காட்டுங்க. என் பையன் புகைப்பிடிக்கக்கூடிய கம்பெனி வச்சிருக்கான்னு சொல்றீங்க, ஆனால் புகைப்பிடிப்பவன் யாரும் வந்து பெண்களை கையை பிடிச்சு இழுப்பதில்லை, புகைப்பிடிப்பவன் யாரும் பெண்களின் கற்பை சூறையாடுவதில்லை அப்படின்னு ஸ்மோக்கிங் எல்லாத்தையும் ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருந்தாள். இவங்கெல்லாம் எப்படி போதைப் பொருளை பற்றி பேச முடியும்? இதில் ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனில் போய் திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இளைஞர்கள் அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மத்தியன்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் அவங்க சொல்கிறத நான் சொல்ல விரும்பல, மாநில அரசு எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வந்து இந்த போதைப் பொருளுக்கு எதிராக போராடணும். யோ உங்கள் கீழே தானே இந்த ஸ்டேட்டில் லா அண்ட் ஆர்டர் இருக்குது. ஸ்டேட் லிஸ்ட்டு, யூனியன் லிஸ்ட்டு, கங்கரன் லிஸ்ட். ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் லா அண்ட் ஆர்டர் இருக்குது. பிடிபடுறவன் பூரா முக்காவாசிக்காரன் வந்து திமுக காரனாக தான் இருக்கான். எதில்? இந்த போதைப் பொருள் விஷயத்தில். அப்புறம் நீங்கள் எதுக்கு மத்திய கவர்மெண்ட்டே இருக்கிறீங்க, மத்திய சர்க்கார் இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாம் இதை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சமாக தகுதி இருக்கா அப்படிங்கிறது தான் எங்களோட கேள்வி. இதில் என்னன்னா, மா சுப்பிரமணியன் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர், அவர் சொல்கிறதுக்கும் இவர் சொல்கிறதுக்குமே வந்து ஒரு முரண் இருக்குது. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் ஊரில் கஞ்சாவே கிடையாதுங்க, போதைப் பொருளே கிடையாது அப்படிங்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு? இளைஞர்களே தாத்தா சொல்கிறத கேளுங்கப்பா. அப்பாவா? சாரி, நான் இது வேற லிங்க் பண்ணிட்டேன். அப்பா சொல்கிறத கேளுங்கப்பா, போதைப் பொருளுக்கு அடிமை அடையாதீங்கப்பா அப்படின்னு. மா சுப்பிரமணியம் சொல்கிறது கேட்குறதா, இவர் சொல்கிறது கேட்குறதா? மா சுப்பிரமணியம் சொல்கிறாரு இங்கே கிடையவே கிடையாதுன்னு. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பின்னில் கஞ்சா செடி இருக்குது, பார்த்தீங்களா இல்லையா? அப்படி இந்த லட்சணத்தில் தான் தமிழக அரசு இருக்குது. இதெல்லாம் சும்மா ஐவாஷ்க்கு, மக்கள் இதை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை. ஆனால் கடைசி ஒரே ஒரு கொஸ்டின், அந்த சுராஜ்ன்றவர் எங்கன்னா போனார்? இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான கேள்வி. இது வரைக்கும் அந்த சுரஜ் அப்படிங்கிற பையன், சூரஜா அப்படின்னு நமக்கு தெரியல. அவரோட உண்மையான பேர் என்னன்னு தெரியல. அவர் ஒடிஷாவை சார்ந்தவரான்னு தெரியல. அடித்து போட்டு பொழந்து கட்டியிருக்காங்க, மண்டை கிண்டெல்லாம் பொழந்து ரத்த வெள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் அவர் டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாருங்க அப்படின்னு ஐஜி அஸ்ராகர் சொல்கிறார். நாம் இதை ஃபஸ்ட்டு எடுத்தோம், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம தான் ஃபஸ்ட்டு எடுத்து கேட்டோம், எப்படி அவன் திருவள்ளூர் ஹாஸ்பிட்டல்லேருந்து அங்கே கிளம்பி போயிட்டான்? ஏன்னா நம்ம ஆட்கள் அங்கே கேட்டோம், சார் அங்கே யாருமே அந்த மாதிரி இல்லையே அப்படிங்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து அவன் எப்படி கிளம்பி போனான்? ஒரு 2 நாள் கழிச்சு கேட்டோம், அங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. அஸ்ராகர் அவர்கள் சொல்கிறாரு, அவரே வந்துட்டு ஓகேங்க நான் நல்லா இருக்கேன்னு சைன் போட்டு போயிட்டாருன்னு. யாராவது இந்த மாதிரி நிலைமையில் இருக்கிறவன் எழுந்து சைன் போட்டு நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போவானா? இது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஐயா? அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட யாருமே வரல, அவன் என்ன ஆனாலுமே ஒன்றுமே தெரியல. அப்போ நம்ம இந்த விஷயத்தை கேள்வி கேட்கும்போது, வேறு சுராஜ் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும்போது, அதுக்கப்புறம் அரசியல் அமைப்புகள்லாம் உள்ள வராங்க. ஏடிஎம்கே இதை எடுத்து பேசுது, பாஜக இதை பற்றி கேட்குது, எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க வேறு சுராஜ் அப்படின்னு. ஆனால் டிவிகேலேருந்து யாருமே கேட்கல, விசிகேலேருந்து யாரும் கேட்கல, காங்கிரஸ்லேருந்து யாரும் கேட்கல, தேசிய ஒருங்கிணைப்பாடை பற்றி பேசக்கூடிய காங்கிரஸ்லேருந்து யாரும் பேசலை. ஏன் பேசலை? இது ஒரு பெரிய ஒரு ஹியூமன் ரைட் வயலேஷனுங்க. ஒரு ஊர்லேருந்து ஒரு பையன் வந்திருக்கான், ஆர்டிகல் 19 என்ன சொல்லுது? ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் மூவ்மெண்ட். எங்கேருந்து வேணா எவன் வேணா எங்கே வேணால் போகலாம் இந்தியாவுக்குள்ளே, அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை, எக்ஸப்ட் இன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாஸ் வேர் யூ நீட் இன்னலைன் பெர்மிட். அப்போ இந்த பையன் வந்திருக்கான், வந்து இப்போ இங்கேருந்து போயிட்டான் அப்படின்னு போலீஸ் தரப்பு சொல்லுது. அப்போ இந்த கேள்வியை பொதுமக்கள் எழுப்பணுமா இல்லையா? ஸோ மறுபடியும் நம்ம கேட்குறோம், வேர் இஸ் சூரஜ்? ஏன்னா இட் இஸ் அவர் டியூட்டி டு ஆன்சர் டு தீஸ் பீப்புள். அண்ணா அற்புதமாக விளக்கம் கொடுத்தீங்கண்ணே. உங்கள் பொன்னான நேரத்தை இளைய பாரதில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றிண்ணே. மிக்க நன்றி. வணக்கம். ஜெய் ஹிந்த்.